நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை கண்ணுக்கு கீழே வர கருவளையம். ஆனா இதுக்கு காரணம் சரியா தூங்காததுதான்னு நாம நினைச்சிட்டு இருந்தா அது முழு உண்மை அல்ல. நாம நினைக்கிறத விட இது ரொம்பவே சிக்கலான, அதே சமயம் அறிவியல் ரீதியா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். $15,000 யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவுல ஒரு சராசரி பெண் தன்னோட வாழ்நாள்ல அழகு சாதன பொருட்களுக்காக செலவு பண்ற தொகை இது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு பெரிய பங்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவளையத்தை சரி செய்யறதுக்கு மட்டும்தான் செலவாகுது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அந்த பெரிய தொகை வெறும் மேக்கப் போட்டு தற்காலிகமா மறைக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனா மக்கள் இதோடு நிறுத்திக்கிறதில்ல. இத நிரந்தரமா சரி செய்யணும்னு பல சிகிச்சைகளுக்கும் போறாங்க. அடுத்த புள்ளி விவரம் உங்களை இன்னும் மலைக்க வைக்கும். இது ஒரே ஒரு வருஷத்துல அமெரிக்கால மட்டும் அழகு சாதன சிகிச்சைகளுக்காக செலவிடப்பட்ட பணம். நினைச்சு பாருங்க, நம்ம முகத்துல வர்ற ஒரு சின்ன கவலை எவ்ளோ பெரிய ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியே உருவாக்கி வச்சிருக்குன்னு. இந்த மலை மாதிரி இருக்கிற பணத்துல ஒரு பெரிய பங்கு இந்த சோர்வான கண்களை சரி செய்யறதுக்கு மட்டும்தான் செலவாகுது. இது ஒன்னே போதும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம சமூகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்க. சரி, இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த $1 பில்லியன் மோகம் ஏன் வந்துச்சுன்னு பாப்போம். அடுத்து கருவளையத்தோட உடற்கொறியல், அதுக்கப்புறம் அது வர்றதுக்கான உண்மையான காரணங்கள் என்னென்னு பிரிச்சு பாப்போம். நவீன சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு, கடைசியா ஏன் இதுக்கு ஒரே தீர்வு எல்லாருக்கும் பொருந்தாதுங்கிறதையும் விளக்கமா பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த $1 பில்லியன் மோகம், நாம ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம்? ஒருத்தரோட வயசையும் சோர்வையும் மத்தவங்க எடை போடுறதுல நம்ம கண்களோட தோற்றத்துக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு தான் இங்க நாம பார்க்க போறோம். இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே தலை சுத்துது இல்லையா? பாருங்க, 2013ல மட்டும் 2 லட்சத்துக்கும் அதிகமான கண்ணிமை அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு. அதே வருஷம் 2.2 மில்லியன், அதாவது 22 லட்சம் ஃபில்லர் சிகிச்சைகள். இதுல பெரும்பான்மையான ஃபில்லர்கள் கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த பள்ளங்களை நிரப்பத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுலேருந்தே தெரியுதில்ல, இந்த ஒரு விஷயத்த நாம எவ்வளவு பெருசா நினைக்கிறோம்னு. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோய் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் கருவளையத்துக்கு தீர்வு காண்றதுக்கு முன்னாடி அது ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிற அமைப்பு எவ்வளவு சிக்கலானதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வெறும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. வாங்க, இந்த படத்தை கொஞ்சம் க்ளோஸா பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கிறது வெறும் மெல்லிய தோல் மட்டும் இல்ல. அதுக்கு கீழே தசை, கொழுப்பு பைகள், தசை நார்கள்னு ஒரு சிக்கலான அடுக்கு இருக்கு. இதுல சின்னதா ஒரு மாற்றம் நடந்தா கூட அது வெளியில கருவளையமா பிரதிபலிக்கும். இந்த அமைப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை. அதனாலதான் கருவளையம்னு நாம பொதுவா சொன்னாலும் அதுக்கு பின்னாடி பலவிதமான காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு இருக்கிற கருவளையம் எந்த வகை, அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு இப்ப நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். இப்போ இந்த படங்களை பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் கருவளையம் ஒவ்வொரு மாதிரியே இருக்கு இல்லையா? சிலருக்கு கண்ணுக்கு கீழே ஒரு பள்ளம் விழுந்து அது ஒரு நிழல் மாதிரி தெரியும். ஆனா சிலருக்கு தோலோட நிறமே பிரவுன் கலர்ல மாறி இருக்கும். ரெண்டுமே பார்க்க கருவளைய மாதிரி தான் இருக்கு. ஆனா ரெண்டுக்குமான காரணம் முற்றிலும் வேற. இத நாம ஈஸியா புரிஞ்சுக்க 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, கட்டமைப்பு சார்ந்த காரணங்கள், அதாவது உங்க முகத்துல இருக்கிற எலும்பு, கொழுப்பு அமைப்பால வர்ற நிழல்கள். இன்னொன்னு நிறமி சார்ந்த காரணங்கள், அதாவது உங்க தோல்லையே ஏற்படுற உண்மையான நிற மாற்றங்கள். முதல்ல இந்த நிழல்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு வயசாகும்போது கண்ணுக்கு கீழே இருக்கிற எலும்பு கொஞ்சம் உள்வாங்கும், கொழுப்பும் குறையும். இதனால அங்கே ஒரு பள்ளம் உருவாகும். இதத்தான் டியர் ட்ராஃப்னு சொல்வாங்க. இந்த பழத்து மேலிருந்து லைட் படும்போது இயல்பாவே ஒரு நிழல் விழும். அந்த நிழல் தான் நமக்கு கருவளையமா தெரியுது. சரி, சிலருக்கு பள்ளமே இருக்காது. ஆனா கண்ணுக்கு கீழே ஒரு மாதிரி ஊதா இல்லனா நீல நிறத்துல இருக்குமே, அதுக்கு என்ன காரணம்? நம்ம உடம்புலயே கண்ணுக்கு கீழே இருக்கிற தோல் தான் ரொம்பவே மெல்லிசானது, ஒரு மெல்லிய துடி மாதிரி. அதனால அதுக்கு அடியில இருக்கிற ஊதா நிற தசை, ரத்த நாளங்கள்லாம் அப்படியே வெறில தெரிய ஆரம்பிக்கும். இதுவும் கருவளைய மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இதுதான் 3வது வகை. இது நிழலும் கிடையாது, உள்ள இருக்கிறது வெளிய தெரியறதும் கிடையாது. இது தோல்லையே ஏற்படுற உண்மையான நிறமாற்றம். இத ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க. இது மரபணு ரீதியா வரலாம், இல்லனா அதிகமா வெயில்ல போறதுனால, அலர்ஜினால ஏற்படுற அலர்ச்சியால, சில சமயம் ரப்ப குழாய்கள்ல இருந்து கசீர இரும்புச்சத்து படிஞ்சு ஒரு கரை மாதிரி கூட உருவாகலாம். சரி, இவ்ளோ காரணங்களை பார்த்துட்டோம்.
பயந்துராதீங்க, இதுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்கு. இத ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட கருவி இருக்கு. சரியான பிரச்சனைக்கு சரியான கருவிய பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். மேலோட்டமா பார்த்தா கிரீம்ஸ் மாதிரி விஷயங்கள் தோலோட நிறத்தையும் தரத்தையும் சரி பண்ணும். லேசர்கள் நிறமையையும் இரத்த நாளங்களையும் குறிவைக்குது. ஃபில்லர்கள் பள்ளங்களை நிரப்பி நிழல்களை போக்குது. ரொம்ப தீவிரமான கட்டமைப்பு பிரச்சனைகளை சரி செய்ய அறுவை சிகிச்சை உதவுது. இது ஒரு மேலோட்டமான பார்வைதான். வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல நாம வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய விஷயங்கள். ரெட்டினாய்டு மாதிரி கிரீம்கள் தோலை தடிமனாக்கி கொலாஜனை அதிகரிக்கும். ஹைட்ரோக்வினோன் நிறத்தை குறைக்கும். காஃபின் வீக்கத்தை குறைக்கும். கெமிக்கல் பீல்ஸ் மேல் தோலை மென்மையா உரிச்சு நிறமிகளை நீக்க உதவும். உடனடி தற்காலிக தீர்வுக்கு சரியான கலர் கரெக்டிங் கன்சீலர்கள் நிழல்களையும் நிறத்தையும் நல்லாவே மறைக்க உதவும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டான சிகிச்சைகளுக்கு வருவோம். லேசர்கள் இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இங்க துல்லியம் ரொம்பவே முக்கியம். ஐபிஎல் மாதிரியான சிகிச்சைகள் தோல்ல இருக்கிற அதிகப்படியான பழுப்பு நிறமி சிவப்பான இரத்த நாளங்கள் ரெண்டையுமே குறிவைக்கும். கியூ ஸ்விட்ச்ட் லேசர்கள் பிரத்யேகமா பழுப்பு நிற கருவளையங்களுக்கும், பல்ஸ்டு டை லேசர்கள் ஊதா நிற கருவளையங்களுக்கும், அதாவது இரத்த நாள பிரச்சனைக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, ஒருவேளை உங்க பிரச்சனை நிறமே இல்ல, பள்ளங்களால வர நிழலா இருந்தா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள், அந்த பள்ளத்தை நிரப்பணும். அதுக்கு தான் ஹைலோரானிக் ஆசிட் ஃபில்லர்கள் பயன்படுது. இத ஊசி மூலமா செலுத்தி அந்த பள்ளத்தை சமன் செய்யும்போது அந்த நிழல் உடனடியா மறைஞ்சிடும். சில சமயம் ஒருத்தரோட சொந்த கொழுப்பையே இழுத்து பயன்படுத்துற சிகிச்சைகளும் இருக்கு. சில சமயங்கள்ல பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணுக்கு கீழே கொழுப்பு பைகள் வீங்கி அது ஒரு நிழலை உருவாக்கும். இல்லனா எலும்பு அமைப்பே ரொம்ப உள்வாங்கி இருக்கும். இந்த மாதிரி ஆழமான கட்டமைப்பு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தான் நிரந்தர தீர்வு. இதுல அந்த வீங்கின கொழுப்பை அகற்றலாம், இல்லனா அது எடுத்து பள்ளமான இடத்துல நிரப்பலாம். சில சமயம் உள்வைப்புகள் மூலமாவும் சரி செய்யலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கருவளையத்துக்கு மேஜிக் கிரீம்னு ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தீர்வு வேலை செய்யாது. உண்மையான தீர்வு ஒரு கிரீம்லயோ சிகிச்சையிலயோ இல்ல, உங்க பிரச்சனைக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. இந்த ஆய்வு சொல்றதும் அதேதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கருவளையத்தை சரி செய்யறதுக்கான முதல் படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தனிப்பட்ட காரணங்களோட கலவைய கண்டுபிடிக்கிறது தான். அப்போதான் அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக சிகிச்சையை உருவாக்க முடியும். அதாவது சரியான காரணம் தெரிஞ்சாதான் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, இப்போ இந்த அறிவியல் உண்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த முறை நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது உங்க கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவளையத்தை எப்படி பார்க்க போறீங்க? அது வெறும் சோர்வுன்னு கடந்து போவீங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணத்தை யோசிப்பீங்களா?